தமிழ் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே புத்தர் சிலையை அகற்றினீர்கள். சட்டத்தரணி நுவன் பொல்லந்துடாவ எச்சரிக்கை. திருகோணமலை கடற்கரையில் பௌத்த பிக்குகளால் அனுமதியின்றி விகாரை அமைக்க முற்பட்டதால் அங்கு நேற்றிரவு ஏற்பட்ட பதற்ற நிலைமை தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் இன்று விளக்கமளித்தார். திருகோணமலையில் அசம்பாவிதம் ஏற்பட இடமளிக்க முடியாது என்றும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். ஐயப்பா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரை தொடர்பில் நேற்றிரவு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. புத்தர் சிலை ஒன்றை வைப்பதற்கு முற்பட்ட வேளை இடம்பெற்ற குழப்ப நிலை தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதற்கமைய போலீசார் செயற்பட ஆரம்பித்தனர். குழப்பம் ஏற்பட்டார் புத்தர் சிலைக்கு சேதம் ஏற்படக்கூடும் என தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து போலீசார் சிலையை அங்கிருந்து அகற்றி சிலைக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருந்தனர் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். குறித்த புத்தர் சிலையை விகாரையிலேயே மீள வைக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்திருந்தார். அதேவேளை நேற்றிரவு நடந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் தரப்பில் தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் நீதிமன்றத்துக்கு தகவல்கள் சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றம் வழங்கும் உத்தரவுக்கமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தார். அதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையில் புத்தர் சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட சட்டத்தரணி நுவன் பொல்லந்துடாவ இந்த சம்பவம் நாட்டில் உள்ள பௌத்த மக்களிடையே பெரும் மன உளைச்சலையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் இதனை அனைவரும் கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ආපනශාලාවක් සහ නැත්නම් අපි කියනවා පොඩි කොෆි ෂොප් එකක් ඒකත් ඒ වගේම එම ස්ථානයේ වසර 50කට ආසන්න කාලයක් තිස්සේ ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ පැවතිච්ච පළවෙනි සහ පැරණිතම දහම් පාසල පවත්වාගෙන යාම සම්බන්ධයෙන් තමයි මේ විරෝධතාවයේ රජය සහ පොලිසිය විසින් එල්ල කරමින් පවත්වාගෙන යන්නේ. நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷன் ஆக்மீமென மற்றும் வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் பிரேமச்சந்திர ஆகிய இருவரும் தலையிட்டுள்ளதோடு இவர்கள் உத்தியோகபூர்வ சீருடை அணியாத ஒரு போலீஸ் அதிகாரியுடன் இணைந்து பிக்குமார்களுக்கு எதிராக விகாரையையும் கட்டிடங்களையும் அகற்ற வேண்டும் என அச்சுறுத்தியுள்ளமை கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். விகாரை தொடர்பான விடயத்தில் அரசியல்வாதிகளின் தலையீட்டை ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டியிருந்தார். மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வந்து புத்தர் சிலையை பாதுகாப்பதற்காகவே அகற்றப்பட்டது என்று கூறியிருந்த கருத்துக்கு பதிலளித்த அவர் இந்த விவகாரத்தில் தலையிட்ட 2 பிக்குமார்கள் இன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆனந்த விஜயபால பாராளுமன்ற உறுப்பினருக்கு நாம் சொல்வது தயவு செய்து பொய் சொல்ல வேண்டாம். தமிழ் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே புத்தர் சிலையை அகற்றினீர்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார்.